الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله مولانا العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم من صام يوم عاشوراء من المحرم أعطاه الله تعالى إلى ثواب 10,000 ملك إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي يا فتاح يا فتاح يا فتاح برحمتك يا أرحم الراحمين பக்த இரட்சகனும் சர்வஜீவ தயாபரனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி இனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாலே ஆலம் ஈரலக தலைவர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பெயரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கைகளிலே அணுகும் பிசகாது வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் உண்டான இமாம்கள், மஷாயிக்மார்கள், தரீகாவுடைய அமைப்புகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முரீதீன்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள், நாளை கியாமத் நாள் பர்யந்தமும் அந்த உத்தம தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை யாரெல்லாம் எடுத்து நடக்க இருக்கின்றார்களோ அத்துணைய பேரிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின்னால் பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூலோகத்திலே சில இபாதத்துக்களை வைத்திருக்கின்றான். அதற்கென்று சில தரஜாக்களை வைத்திருக்கின்றான். பேரன்புக்குரியவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திப்போமையாக இருந்தால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றிருக்குமையாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கைகளிலே அவன் சில தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும். அவன் தியாகங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டங்களிலே அந்த சந்தர்ப்பங்களிலே தான் அவன் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும். அல்லாஹ்விடத்திலே ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். பேரன்புக்குரியவர்களே, உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால் மரம் இருக்குகின்றது. அது மனிதர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அது வித்தாக வேண்டும். அதற்கு பின்னால் அது பயிராகி கண்டாகி மரமாகி மனிதர்களுக்கு பலன்களை கொடுத்து அது பிரயோஜனம் அளிக்கின்றது. இதே போன்றுதான் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இந்த பூலோக வாழ்க்கைகளிலே அவன் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரிய ஒரு அடியானாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த லோகத்திலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில தியாகங்களை அவன் மேற்கொள்ள வேண்டும். ஆகையினாலே அந்த தியாகங்களிலே ஒன்றுதான் நாங்கள் இன்று இது போன்ற பயான் நிகழ்வுகளிலே, இது போன்ற மஜ்லிஸ்களிலே எங்களுடைய ஆயுள்களையும் எங்களுடைய வாழ்நாட்களை நாங்கள் கழித்து நல்ல பல விடயங்களை கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூடி இருப்பதும் அந்த தியாகங்களிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீனுல் இஸ்லாத்தை அதனுடைய அழகான
முறையிலே தெளிவான வடிவிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவாவோடும் ஆர்வத்தோடும் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருப்பது அந்த தியாகத்துடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இந்த தியாகத்தின் உணர்வின் மூலமாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. இந்த பயான் நிகழ்ச்சிகளின் மூலமாக கேட்கக்கூடியதை கொண்டு பிரயோசனம் அடையக்கூடியதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று கூறியவனாக துஆ பிரார்த்தனை எனது பயானை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் எடுத்து உற்று நோக்கோமையாக இருந்தால் ஆங்கில வருடம் என்று நாங்கள் கணக்கிடுகின்றோம், அதாவது தமிழ் வருடம் என்பதாக நாங்கள் கணக்கிடுகின்றோம், சிங்கள வருடம் என்பதாக நாங்கள் கணக்கிடுகின்றோம். அதே போன்று இஸ்லாத்திலும் வருடம் இருக்குகின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால் ஜனவரி ஃபெஸ்டிவல் என்பதாக என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், ஜனவரி ஃபெஸ்டிவலை என்ன செய்கின்றார்கள், அவருடைய புதிய வருடமாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அனுஷ்டிக்கக்கூடியவர்களாக இன்றைய சமுதாயம் இஸ்லாமியர்களாகிய முஸ்லிம்களாகிய இன்றைய சமுதாயத்தினர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், யகூதிகளுடனும் நசாராணிகளுடனும் கொள்கைகளை அவர்களுடைய மார்க்கமாக கொண்டு அவர்கள் அறியாமையின் காரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே இருந்து நாங்கள் முற்றுவிடுவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விடுபட வேண்டும். எங்களுக்கு என்று ஒரு மார்க்கம் இருக்குகின்றது, எங்களுக்கு என்று ஒரு மாதம் இருக்குகின்றது, எங்களுக்கு என்று ஒரு அதாவது வருடம் இருக்குகின்றது. அதைத்தான் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த மாதங்களிலே நாங்கள் இபாதத்து செய்ய வேண்டும். அந்த மாதங்களிலே நாங்கள் எங்களுடைய அமல்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இதை பற்றி சொல்லிவிட்டான். எப்படி என்று சொன்னால், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய வேதத்திலே இருக்குகின்றது 12 மாதங்கள் இருக்குகின்றன. அந்த மாதங்களிலே 4 மாதங்களை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 12 மாதங்கள் அது தீனுல் இஸ்லாத்திலே எங்களுக்கு, அதாவது இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய காலகட்டத்திலே இருந்து அதாவது கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் அது 12 மாதங்களாகத்தான் இருக்கும் என்பதை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டிவிட்டான். ஆகையினாலே தான் இன்று இங்கிலீஷ் ஆண்டை எடுத்துக்கொண்டாலும் அங்கும் 12 மாதங்கள் தான். தமிழர்களுடைய மாதக்கணக்கு எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால் அவர்களிடத்திலும் 12 மாதங்கள் தான். அதே போன்று பௌத்தர்களாகிய சிங்களவர்களுடைய மாதக்கணக்கு எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால் அவர்களிடத்திலும் 12 மாதங்களாகத்தான் இருக்குகின்றது. ஆகையினாலே இதை பற்றி இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் நிச்சயமாக 12 மாதங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதங்களிலும் 4 மாதங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையாக்கி வைத்திருக்கின்றான். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதமும் சங்கையான மாதங்கள் தான். அப்படியாக இருந்தாலும் எங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய மாதம் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய புது வருடமாகிய அந்த மாதம் எங்களை அணுகிக் கொண்டிருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் என்ற அந்த மாதத்துடைய சொல்லை நாங்கள் எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால் அதுக்கே தனி சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போமையாக இருந்தால் அந்த முஹர்ரம் என்ற அந்த மாதத்தினுடைய அதற்குரிய அர்த்தத்தை நாங்கள் பார்ப்போமையாக இருந்தால் சங்கையான மாதம், அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட மாதம் என்ற அர்த்தத்தை அந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் தந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மாதத்துடைய பெயரிலே அதற்கு சிறப்பு இருக்குகிறது என்று சொன்னால் அது எந்த அளவு மகத்துவம் உள்ள ஒரு மாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் கட்டாயம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு விடயத்தை அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், மன் சாம யௌம ஆஷூரா, அதாவது இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் அந்த முஹர்ரம் மாதத்தில் இடம்பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஹர்ரம் மாசத்திலே 10ஆம் பிறை அன்று எந்த ஒரு அடியான் நோன்பு வைக்குகின்றானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலதரப்பட்ட நிஅமத்துக்களை, பலதரப்பட்ட ரஹ்மத்துக்களை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்களை அருளுகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். ஆரம்பமாக சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இலா சவாபி அஷரத ஆலாஃபி மலக், அதாவது 10,000
மலக்குகள் நன்மைகள் செய்யக்கூடிய அந்த நன்மை என்ன செய்கின்றான் என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாசத்திலே ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோக்கக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்திப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மலக்கினுடைய நன்மை எவ்வளவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை எங்களினால் மட்டிட்டு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுக்கு வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சதா காலமும் அல்லாஹ்வை தியானிப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய வாழ்நாளை செலவழிப்பதுமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான 10,000 மலக்குகளுடைய நன்மைகளை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரம் மாசத்திலே 10ஆம் பிறை அன்று நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான் என்று சொன்னால், இந்த மாதத்துடைய சிறப்புக்கு இதைவிட என்ன ஆதாரம் வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதை தொடர்ந்தும் அதை வரிசையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த மாதத்திலே முஹர்ரம் மாதத்திலே எந்த ஒரு அடியான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் நோன்பு வைக்குகின்றானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10,000 ஹஜ்ஜிகள் செய்த நிறைவேற்றிய நன்மைகளும் 10,000 உம்ராக்கள் செய்த நன்மைகளையும் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே தொடரிலே அதாவது இந்த மாதத்தை பற்றி, இந்த மாதத்திலே நோன்பு வைப்பதுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய அதே தொடரிலே அந்த ஹதீஸிலே சொல்லி வருகின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரமலான் அதாவது இந்த முஹர்ரம் மாதத்திலே எந்த ஒரு அடியான் 10ஆம் பிறை என்று நோன்பு நோக்குகின்றானோ அந்த அடியான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் 10,000 ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு தவாபாக எழுதி விடுகின்றான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிறப்பை பாருங்கள். சாதாரணமாக அதாவது நாங்கள் எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால், அந்நிய மதக்காரர்களுடைய அனுஷ்டானங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால், அவர்களுடைய வழக்கு வழிபாடுகளை எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால் அவர்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அவர்களுடைய பாவத்திற்கு அவர்கள் குற்றப்பிரகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி அவர்கள் கஃபாரா நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய கோவில்களில் இருக்கக்கூடிய படிகளிலே அவர்கள் முட்டங்காலின் மூலமாக நடந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய உடம்புகளை நோகடித்து அவர்களுடைய இறைவனுக்கு அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அந்நியவர்களுடைய மதத்திலே அவர்களுடைய அனுஷ்டானங்கள் இருக்கின்றது. மாறாக இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம். அதாவது இஸ்லாம் வந்து இபாதத்துக்களுக்கு எந்த விதமான ஒரு மனிதனுடைய சக்தியை மேறிய வண்ணம் அவனுக்கு எந்த விதமான இபாதத்துக்களையும் இஸ்லாம் வழங்கவில்லை. ஆகையினாலே பார்ப்போமையாக இருந்தால் இந்த ஒரு விடயத்தை பாருங்கள். அந்த ஆஷுராவுடைய தினத்திலே முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் அன்று எந்த ஒரு அடியான் ஒரு யத்தீமினுடைய தலையை தடவி விடுவானோ அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பாருங்கள். அந்த யத்தீமுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிகளுடைய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானுடைய தரஜாவை உயர்த்துகின்றான் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்புக்குரியதாக அந்த ஆஷுராவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த முஹர்ரம் மாசத்துடைய சிறப்பு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை சிந்திப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த ரமலான் அதாவது இந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோட்டிருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு நாங்கள் நோன்பு நோக்க செய்வோமையாக இருந்தால், வயிறார் அந்த அடியானை நோன்பு திறக்க செய்வோமையாக இருந்தால், ஒரு அடியாருக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சேர்ந்த ஒரு அடியானுக்கு நாங்கள் நோன்பு திறக்க செய்வோமையாக இருந்தால், இந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு திறக்க செய்வோமையாக இருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்த அத்துணை மனிதர்களுக்கும் நோன்பு திறக்க செய்த நன்மை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்திப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு அருமையான ஒரு மார்க்கம், அதாவது மாதம், அருமையான ஒரு காலம் எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அதாவது இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதத்தினுடைய அதாவது தஃசீரில் எழுதுகின்றார்கள், இந்த மாதம் எப்படியாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த மாதத்திலே ஒரு அடியான் ஒரு வணக்கத்தை செய்வானையாக இருந்தால், ஒரு இபாதத்தை செய்வானையாக இருந்தால், அந்த அடியானுக்கு அந்த இபாதத்தை இரட்டிப்பாக்கப்படுகின்றது, இரட்டிப்பான நன்மை வழங்கப்படுகின்றது. இந்த மாதத்திலே ஒரு அடியான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அதாவது ஒரு ஃபர்தான வணக்கத்தை செய்வானையாக இருந்தால் அவன் 2 ஃபர்தான வணக்கங்கள் செய்த நன்மையை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகின்றான் என்பதாக எங்களுக்கு தஃசீர் உலமாக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்துடைய சிறப்புகள்
சிறப்புகள் ஏராளமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலே பல பல அதிசயமான விஷயங்களை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே செய்திருக்கின்றான். அதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹலகல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா படைத்தான், வானங்களையும் பூமிகளையும் இந்த நாளையிலே தான் படைத்தான் என்பதாகவும், அதே நேரத்திலே இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான், அதே போன்று மலைகளை படைத்தான், கடல்களை படைத்தான், லௌஹையும் கலமையும் படைத்தான், அதே போன்று சுவர்க்கத்தை படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்தான், அதே போன்று நரகங்களை படைத்தான். இப்படியாக ஏராளமான விஷயங்களை, அரிசி குருசி இது போன்ற விடயங்களை எல்லாம் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான் என்பதாக எங்களுக்கு இமாம்கள் தெளிவுபடுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் பிறையன்று தான் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களில் பலரை பலவிதமான அந்தஸ்துக்களை கொடுத்து அவர்களை என்ன செய்திருக்கின்றான் என்று சொன்னால் சங்கையாக்கி வைத்திருக்கின்றான். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 10 விதமான அந்தஸ்துக்களை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அதிலே முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த பாவ மன்னிப்பை, அவருடைய அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டது இந்த ஆஷுராவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தியது இந்த ஆஷுராவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த கப்பலை ஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் பக்கமாக ஒதுங்க வைத்ததும் இந்த ஆஷுராவுடைய தினமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அந்த நம்ரூதுடைய நெருப்பு குண்டத்திலே இருந்து காப்பாற்றியதும் இந்த ஆஷுராவுடைய தினமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்களுக்கு கலீஃபத்துல்லா என்பதாக கலீலுல்லாஹ் என்பதாக அந்த சிறப்பு பெயரை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததும் இந்த ஆஷுராவுடைய தினமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வானத்தின் பால் உயர்த்தியதும் இந்த ஆஷுராவுடைய தினமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான சிறப்புகளை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலங்களிலே இருந்து பட்டியல் போட்டு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா? அவ்வளவு மகத்துவம் மிக்கதாக, அவ்வளவு பரக்கத்து மிக்கதாக, அவ்வளவு அல்லாஹ்வுடைய அன்புகளை எல்லாம் ஈண்டளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் அமைந்திருக்கின்றது. அதிலும் விசேஷமாக இந்த ஆஷுராவுடைய தினம் அமைந்திருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான இஸ்லாத்துடைய புது வருடத்தை நாங்கள் முன்னோக்கி இருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய மனதுகளையும் எங்களுடைய உள்ளங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்திற்கு நாங்கள் செல்வதற்கு முன்னால் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வது போன்றோ நாங்கள் புது வருடத்தை எதிர்நோக்க இருக்கின்றோம். ஆகையினாலே அந்த வருடத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக எங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனத்துல் முனவ்வராவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய யகூதிகளும் நசராணிகளும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அவர்களுடைய வேதனைகளில் இருந்தவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு ஈடேற்றம் அளித்தது இந்த நாளிலே தான். அதை நாங்கள் கண்ணியப்படுத்தும் முகமாக, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக நாங்கள் இன்றைய தினத்திலே நோன்பு வைத்து நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் கண்ணியப்படுத்துகின்றோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். சொன்ன நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார்கள். இங்கு நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் நஹ்னு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு பெருமைப்படக்கூடியவர்கள், அவர்களை கொண்டு மகிழ்ச்சி படக்கூடியவர்கள், அவர்களை பற்றி பெருமை பேசக்கூடியதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்பதாக சொல்லி அன்றைய தினத்தில் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை பரவலாக நாங்கள் ஏராளமான கிரந்தங்களிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் ஏராளமான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்திலே அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் சிந்திப்போமையாக இருந்தால் சில பேர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் வணக்கம் என்ற ஒரு ஆயுதத்தையும்
தொழுகை என்ற ஒரு சில ஆயுதங்களையும் கொண்டு வந்து மக்கள்கள் செய்து வந்த இபாதத்துக்களை, அவர்கள் செய்து வந்த பல விதமான இபாதத்துக்களை எல்லாம் குளறுபடி செய்து நாங்கள் தொழுகையின் பக்கம் அழைக்குகின்றோம், நேர்வழியின் பக்கம் அழைக்குகின்றோம் என்ற ஒரு ஆயுதத்தை மக்களுக்கு மத்தியில் முன்வைத்து அவர்களுடைய ஈமான்களை எல்லாம் அப்படியே மாசடைய செய்து அவர்களை அப்படியே வழிகட்டின் பக்கமாக இழுத்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சாராரை பார்ப்போமையாக இருந்தால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பரிசுத்தமான அந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உபயோகித்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் தான் தௌஹீத்வாதிகள், நாங்கள் தான் ஏகத்துவவாதிகள் என்பதாக அவர்களுக்கு அவர்களே சொல்லிக்கொண்டு முட்டாள்களாகி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பரிசுத்தமான அந்த தௌஹீத் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு நேர்வழியின் பக்கமாக நாங்கள் மக்களை அழைக்குகின்றோம் என்பதாக சொல்லிக்கொண்டு இன்று அவர்கள் கிறுக்குத்தனமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களுடைய விடயம் இப்படி இருக்கத்தக்கன. நாங்களுடைய விடயத்தை சிந்திப்போமையாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், யகூதிகள், நசராணிகள், காபீர்கள் ஒரு இபாதத்தை செய்வார்களேயாக இருந்தால் அவர்களுக்கு மாற்றமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். அப்படி இருக்கத்தக்கன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு இபாதத்து அவர்கள் செய்கின்றார்கள் என்று தெரிந்தும் அதை அவர்கள் செய்யும் பிரகாரம் ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த இபாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குகின்றது, இதை எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு ஓமை எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள். அவர்கள் சிலையை வணங்குகின்றார்கள், நீங்கள் கபரை வணங்குகின்றீர்கள் என்பதாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் சிலையை வணங்குகின்றார்கள், நாங்கள் கபரை மரியாதை நிமித்தம் செய்கின்றோம், அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம். அதுக்கு வித்தியாசம் இருக்குகின்றது. அந்த வித்தியாசத்தை அவர்கள் மறைத்து விடுகின்றார்கள். வணங்குகின்றோம் என்ற வார்த்தைக்குள்ளே அவர்கள் ஒளிந்திருக்கின்றார்கள், மரியாதை என்ற வார்த்தைக்குள் நாங்கள் தெளிவாக இருக்குகின்றோம். இந்த வித்தியாசத்தை அவர்கள் உணராதன் காரணமாக அவர்கள் லலாலத்திலே வழிகட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை சிந்திப்போமையாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகள் செய்கின்றார்கள் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்களுக்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்பதாக சொல்லி இருக்குகின்றார்கள் என்று சொன்னால், பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைய தினத்திலே நோன்பு நோட்பது எவ்வளவு சிறப்புக்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்வதற்கு இந்த ஹதீஸ் சாலச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது அப்படியே இருக்கத்தக்கன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அதாவது பேர குழந்தைகளாகிய அதாவது முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய உள்ளங்களை எல்லாம் அப்படியே கலங்க வைக்கக்கூடிய, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் துடிதுடிக்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அதாவது மிகவும் கவலைக்குரிய ஒரு நிகழ்வும் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் இடம்பெற்றிருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அறிந்த ஒரு யுத்தம் தான் கர்பலா யுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சில முனாஃபிக்கீன்களின் சதித்திட்டத்தின் காரணமாக, சில நயவஞ்சகர்களுடைய காபீர்களுடைய விரோதிகளுடைய சில நயவஞ்சகத்தனமான முனாஃபிக்தனமான செயல் ரீதியின் காரணமாக அங்கே ஒரு விதமான அசரி அதாவது ஒரு விபத்தொன்று ஏற்படுகின்றது. அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உயிரையே வைத்திருந்தார்கள் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பெயரிலே. அவர்களுடைய அன்பு பேர குழந்தைகளாகிய அந்த சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது மிகவும் பிரமாண்டமான அன்பு வைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பேரன்புக்குரியவர்களே, ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மிம்பர் மேடையிலே இருந்து குத்துபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுகின்ற அழுகுரல் கேட்கின்றது. அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் அவர்கள் அழுகின்றார்களே என்ற அந்த இயக்கத்தின் காரணமாக, அவர்களின் மேலிலே கொண்டிருந்த அந்த அன்பின் காரணமாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த மிம்பரிலே இருந்து இறங்கி ஓடோடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூக்கி அவர்களை அங்கே ஆற வைக்கின்றார்கள். அவர்களுடைய அழுகையை நிறுத்துகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுக்கு ஏசுகின்றார்கள். எதற்காக வேண்டி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை அழ வைக்கின்றீர்கள் என்பதாக சொல்லி அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். அப்படியாக நேசம் வைத்திருந்த, அந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்த அந்த சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை அதாவது
அதாவது சில நயவஞ்சகர்களுடைய சில முனாஃபிக்கின்களுடைய காஃபிர்களுடைய சதித்திட்டத்தின் காரணமாக அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இந்த நிகழ்வும் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் நடந்தது. ஆனால் இந்த விடயத்தை எதற்காக வேண்டி சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அந்த பரிசுத்தமான அந்த அஹ்லுல் பைத்துக்களை, அந்த பரிசுத்தமான அந்த சாதாத்துக்களை சாட்டாக வைத்துக் கொண்டு குரங்கினுடைய கையில் கிடைத்த பூமாலையை போன்றோ சில பேர்கள், சில நயவஞ்சகர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தீனுல் இஸ்லாத்துக்குள் ஊடுருவுகின்றார்கள். சுன்னத்துல் ஜமாத் என்பதாக சொல்லிக்கொண்டோ, தரிகாக்கள் என்பதாக சொல்லிக்கொண்டோ அவர்கள் ஊடுருவு என்ன செய்கின்றார்கள், ஒன்றும் மரியாதை அந்த அப்பாவி அதாவது அஹ்லுல் பைத்துக்களை அவர்கள் கைபொம்மையாக வைத்துக் கொண்டோ இன்று என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்தினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான உயர்தரமான அந்த ஈமானை பறிப்பதற்காக வேண்டி அவர்கள் பலவிதமான போங்குகளில் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அறியாமல் எத்தனைய உலமாக்களும் அகப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த விஷயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் இன்று அதாவது மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பது கவனத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அவர்களுடைய உன்யத்து தாலிபீன் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வழிகேடர்களுடைய அதாவது பங்குகளை பற்றி பிரிக்கக்கூடிய நேரத்திலே 6 பங்காக பிரித்து 6ஐயும் என்ன செய்கின்றார்கள், 12ஆக பிரித்து 22 கூட்டத்தை எப்படி அவர்கள் பிரித்து காட்டுகின்றார்கள். அதிலும் கொடூரமானவர்கள், பயங்கரமானவர்கள், கேவலமானவர்கள் தான் இந்த ஷியாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் அதாவது அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய வேடத்தை போட்டுக்கொண்டு பசுத்தோல் போத்திய புலியை போன்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இன்று அவர்கள் ஊடுருவை கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய விடயத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். சாதாத்துமார்களை போன்று வேஷம் அணிகின்றார்கள், அவர்களை போன்று அவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய பாமர மக்கள்கள் அன்றுமல்ல உலமாக்களும் சில உலமாக்களும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வேஷங்களை அறியாமல் அவர்களுடைய அந்த கொள்கைக்குள்ளே அவர்கள் மாட்டிப்பட்டு விடுகின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இந்த ஷியாக்கள் எப்படியாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அருமை சஹாபா பெருமக்களை எல்லாம் குறை கூறினவர்கள், அவர்களை எல்லாம் முர்த்தத் என்பதாக பத்வா வழங்கியவர்கள். இவர்கள் எல்லாம் காஃபிர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷியாக்களுடைய கொள்கையை சார்ந்தவர்களோடு நாங்கள் அந்நியோன்யமாக பழகுவதும் விருப்பமாக இருந்தால் அதை நாங்கள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய கொள்கைகள் என்னவென்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அவமதிப்பது மாத்திரமல்ல, அருமை சஹாபாக்களை அவமதிப்பது மாத்திரமல்ல, இவர்கள் ஏராளமான கொள்கைகளை கொண்டவர்களாக அவர்களுக்கும் பலதரப்பட்ட பிரிவினர்கள் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களிலே சிலர்கள் இருக்குகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு பதிலாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை நபியாக ஏற்றவர்கள் இருக்குகின்றார்கள். அதே நேரத்திலே அவர்களிலே சில பேர்கள் இருக்குகின்றார்கள் சையதனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை படுதூறு சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில பேர்கள் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய அந்த வழிகேட்டிலே விழுந்து விடாமல் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை காப்பாற்றுவானாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் அதாவது இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆஷூராவுடைய நோம்பினுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பேரன்புக்குரியவர்களே, இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கு. என்னவென்று சொன்னால் அந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே வருகின்ற சமயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எதிர்வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருப்பேனியாக இருந்தால் 9ஆம் நாளையும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸும் பிரபலியமானதாக காணப்படுகின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகையினாலே 9ஆம் அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆம் பிறை என்றும் 10ஆம் பிறை என்றும் நோன்பு வைப்பது எங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்தான ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே நாங்கள் இது போன்ற நோன்புகளை நோட்பதன் மூலமாக எங்களுக்கு எண்ணிலடங்காத மகத்துவங்களும் மாண்புகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு அது காலத்து காபிர்கள் மக்கத்து காபிர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னால், பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய குடும்பங்களுக்குள்ளே அவர்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிளவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமையாக இருந்தால், ஏதாவது கொலைகள் நடந்திருக்குமையாக இருந்தால், அப்படியாக்கப்பட்ட அதாவது தன்னுடைய தந்தையை கொண்டவன் அல்லது தன்னுடைய சகோதரனை கொண்டவன் அல்லது தன்னுடைய சாட்சாவை கொண்டவன் இப்படியான யாராவது ஒருவன் அந்த காலத்திலே முஹர்ரம் மாதத்தினுடைய அதாவது காலத்திலே அவனை சந்திப்பானையாக இருந்தால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவனை அவர்கள்
அவர்கள் கொள்ள மாட்டார்கள், அவனை அப்படியே விட்டு விடுவார்கள். ஏனென்று சொன்னால் இது முஹர்ரம் மாதம் என்பதற்காக வேண்டி அந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக முக்காலத்து காபிர்கள் கூட, அந்த மக்கத்து காபிர்கள் கூட இருந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கதாக இந்த முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்ததாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த முஹர்ரம் மாதத்திலே, அதாவது எந்த ஒரு அடியான் அவனுடைய ரூஹ் பிரியக்கூடிய நேரத்திலே, அவனுடைய உயிர் அவனுடைய உள்ளத்தை விட்டும் பிரிய, உடம்பை விட்டும் பிரியக்கூடிய நேரத்திலே ஒருவன் ராஹத்தான முறையிலே, அழகான முறையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் அவனுடைய ரூஹ் பிரிய வேண்டும் என்று எந்த ஒரு அடியான் ஆதரவு வைக்குகின்றானோ, ஆசை வைக்குகின்றானோ, அந்த அடியான் என்ன செய்து கொள்ளட்டும் தெரியுமா? அவன் அதாவது இந்த முஹர்ரம் மாதத்தை அவன் என்ன செய்யட்டும் என்று சொன்னால் கண்ணியப்படுத்திக் கொள்ளட்டும். அந்த முஹர்ரம் மாதத்திலே அதிகமாக நோன்பு வைப்பது கொண்டும் சுன்னத்தான வழக்கங்களின் பால் ஈடுபடுவது கொண்டும் என்ன செய்யட்டும், இந்த மாதத்தை அவன் உயிர்ப்பித்துக் கொள்ளட்டும். இப்படி ஒரு அடியான் செய்வானையாக இருந்தால் அவன் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த சுவர்க்கலோகத்தில் நுழைவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு சமயம் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஓடோடி வருகின்றார்கள், வந்து கேட்கின்றார்கள், சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதாவது ரமலான் மாதத்தின் நோன்புக்கு பின்னால், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு நோற்றதன் பின்னால் ஏதாவது நோன்பு நோக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறதா என்பதாக கேட்கக்கூடிய நேரத்திலே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், ரமலான் மாதத்திற்கு பின்னால் ஏதாவது நோன்பு நோக்க வேண்டும் என்ற செய்தியை நான் கேட்டதில்லை. ஆனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய சபையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு அடியார் என்ன செய்தார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே ஒரு கேலியை தொடுத்தார். யா ரசூலல்லாஹ், ரமலான் மாதத்திற்கு பின்னால் நாங்கள் நோன்பு நோட்பதற்கு தகுதியான மாதம் எது என்பதாக கேட்கக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அதாவது ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் நீங்கள் நோன்பு நோட்பதற்கு தகுதியான மாதம் முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய 10ஆம் பெரிய என்று நோக்கக்கூடிய நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார். அதாவது அந்த நேரத்திலே இது இவ்வளவு சிறப்புக்குரிய காரியம் என்ன, ஏன் இது இவ்வளவு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக கேட்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்து கூறி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அசூரா தினத்திலே எந்த ஒரு அடியான் நோன்பு நோட்பானோ, முஹர்ரம் மாதத்திலே எந்த ஒரு அடியான் நோன்பு நோட்புகின்றானோ அந்த அடியானுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்குகின்றான். அந்த கூட்டத்தாரினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்குகின்றான், இன்னும் ஒரு கூட்டத்தாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்குகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்துடைய சிறப்புகள் ஏராளமானதாக நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அதற்காக வேண்டி நாங்கள் தயாராக வேண்டும். எங்களுடைய காலங்களையும் நேரங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தின் பால் எங்களுடைய அமல்களை, இபாதத்துக்களை செய்வதற்கு நாங்கள் ஆர்வமூட்டிக் கொள்ள வேண்டும். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய புது வருடம் என்பதனால் எங்களுடைய பட்டோலைகளும் புதுப்பிக்கப்பட இருக்கின்றன. ஆகையினாலே முஹர்ரம் மாதத்திலே இருந்த எங்களுடைய பட்டோலைகள் புதுப்பிக்கப்படும், எங்களுடைய பட்டோலைகள் மாற்றப்படும். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்திலே நல்ல பல வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாகவும் நல்ல இபாதத்துக்களை செய்யக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்நாளிலே இடம்பெற இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துக்கள், எங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற ஃபித்னாக்கள், பிரச்சனைகளிலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு நிவாரணத்தை, ஒரு நிம்மதியை அளிப்பான். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்துவோமையாக இருந்தால், அந்த மாதம் வறுமையாக இருந்தால், சந்தோஷமான முறையிலே நாங்கள் இதற்கு முன்னால் தொழாதவர்களாக இருந்தோமையாக இருந்தால், தொழுகையை கடைபிடிப்போமையாக இருந்தால், இதற்கு முன்னால் திக்ர் மஜ்லிஸ்கள், ஸலவாத் மஜ்லிஸ்கள் கலக்காமல் இருப்போமையாக இருந்தால், இதற்கு பின்னால் அது போன்ற மஜ்லிஸிலே கலப்போமையாக இருந்தால், இதற்கு முன்னால் அதாவது இதற்கு முன்னால் மௌலிது மஜ்லிஸ்கள், அதே போன்ற ஏனைய இதர வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் கலக்காமல் இருந்திருப்போமையாக இருந்தால், இந்த முஹர்ரம் மாதத்திற்கு பின்னால் நாங்கள் கலக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு, நாங்கள் ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை எதிர்நோக்குவோமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வர இருக்கக்கூடிய அத்துணை
பலாய் முசீபத்துக்களையும் எங்களுக்கு வர இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஆபத்தான விபத்துக்களிலே இருந்தும் கூட இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை காப்பாற்றுவான். ஏனென்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்திலே வைத்து எங்களுடைய அதாவது என்ன செய்யப்படும் என்று சொன்னால் நன்மை தீமைகள் எல்லாம் எழுதப்படும். அதே நேரத்தில் நாங்கள் நல்ல அமல்களை செய்வோமையாக இருந்தால் நாங்கள் நல்லவர்கள் என்ற பட்டோலையில் சேர்க்கப்பட்டு நல்ல விதத்திலே எங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால் எங்களுடைய கலாக்கதிர் மாற்றி அமைக்கப்படும். அதே நேரத்திலே நாங்கள் பாவத்தில் இருப்போமையாக இருந்தால் இந்த முஹர்ரம் மாதத்தை புறக்கணிப்போமையாக இருந்தால் இந்த முஹர்ரம் மாதத்திலும் நாங்கள் இபாதத்துக்களை செய்யாமல் ஏனைய மாதங்களை போன்றோ நாங்கள் கழித்து விடுவோமையாக இருந்தால் அங்கிருந்து எங்களுடைய அதாவது எங்களுடைய கலாக்கதிர் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு மாற்றமான முறையிலே நாங்கள் அதாவது எதிர்பார்க்காத விதத்திலே எங்களுக்கு மாற்றமான முறையிலே ஆபத்தான முறையிலே எழுதப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே அதாவது கண்களை உருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதை உருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருந்தாலும் கூட இந்த மாதம் மிகவும் ரஹ்மத்தான அல்லாஹ்வினால் பரக்கத்து செய்யப்பட்ட ரஹ்மத்து செய்யப்பட்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்று சில பேர்கள் தங்களுக்கு தாங்களே என்று அதாவது அறிஞர்கள் என்று முத்திரை கொத்திக் கொண்ட சில அதாவது முட்டாள் உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் சில அதாவது சில்மிசமான சில விஷயங்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே திணித்து விடுகின்றார்கள். இதன் காரணமாக அதிலே இருக்கக்கூடிய நன்மைகளை அறியாமல் மக்கள் தாந்தோண்டித்தனமாக திரிகின்றார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே 10ஆம் பிறை அன்று அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதானை ஒலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதானை ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கேட்டதும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் இரண்டு பிரிவிரல்களையும் ஒன்று சேர்த்து அவர்களுடைய உதட்டிலே தேய்த்து அதாவது முத்தி கண்களிலே தேய்த்துக் கொள்கின்றார்கள். இந்த செயலை கண்ட சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்லுகின்றார்கள், மன் ஃபஅல ஃபிஅலக் ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி. இது போன்றோ எந்த ஒரு அடியான் செய்வானோ அவனுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான மகத்துவமிக்க ஒரு இபாதத்தை என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதாவது பசுத்தோல் போத்திய புலியை போன்றோ அதாவது நரிவாலை வைத்துக் கொண்டு கடலாளம் பார்க்க போகின்றது போன்றோ சில பேர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மண்டைக்கு எட்டியவாறு அவர்கள் மார்க்கத்தை திசை திருப்ப பார்க்கின்றார்கள். யகூதிகளுடையும் நசாராணிகளுடைய கைபொம்மையாக இருக்கக்கூடிய இவர்கள் இன்று இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிகவும் வலுவான சில அமல்களை என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நாளிலே நிழலே இல்லாத யாரினாலும் ஷஃபாத் செய்ய முடியாத யாரினாலும் பரிந்துரை பேச முடியாத அந்த நாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாத்தை தவிர வேறு யாருடைய ஷஃபாத்தும் இல்லாத அந்த நாளிலே நாங்கள் இந்த ஷஃபாத்தை இழந்து விடுவோமையாக இருந்தால் எங்களுக்கு அந்த நாளிலே யார் ஷஃபாத் செய்வார்கள் என்பதை நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பூலோகத்திலே இவர்கள் அதாவது சொல்லிவிட்டு இவர்கள் சென்று விடுவார்கள். நாளை கியாமத்து நாளை நாங்கள் அகப்பட இருக்கின்றோம். அங்கு யாராலும் தப்ப முடியாது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு சொன்னவர்களிடத்திலே நாங்கள் அங்கு சென்று கேட்போமையாக இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் சொன்னதை சொன்னேன், உன்னுடைய மூளை எங்கே இருந்தது என்பதாக கேட்டுவிட்டு அவர்கள் தப்பித்து விட்டு சென்று விடுவார்கள். அவதிப்பட வேண்டியது நாங்கள் தான். ஆகையினாலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது இது குர்ஆனிலே ஹதீஸிலே கூறப்பட்ட ஒரு விடயமா? அப்படி இருக்குமையாக இருந்தால் எடுத்து நடப்பது ஒரு உண்மையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பெயரில் அன்பு வைத்த ஒரு உண்மையான ஒரு அடியான் ஒரு விசுவாசியினுடைய செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் உண்மையான அடியான் இல்லை என்று சொன்னால் அவன் விசுவாசம் கொள்ளாதவனாக இருந்தால் அவன் இதை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இன்னும் ஒரு விஷயத்தை சர்ச்சைக்குரியவருடைய தான் பாங்குக்கு முன்னால் அதான் சொல்லுங்க, அதாவது பாங்குக்கு முன்னால் சலவாத்து சொல்லுகின்ற பிரச்சனை. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய கிராம சைட்டுகளை எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால் தமிழர்களில் இருந்து அதாவது பன்சலைகளில் இருக்கக்கூடிய அகாமுதர் மட்டும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அழகான குரலிலே நல்ல அழகாக பாங்கை சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு விடயம் மாத்திரம் தெரியாது. ஏன் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரிலே சலவாத்து சொல்ல அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பாங்கு சொல்லுவார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காபிர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதனால் தான் அவர்கள் காபிராகினார்கள். இன்றும் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இறைவன் ஒருவர் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மனப்பூர்வமான ஒரு ரசூலாக, ஒரு நபியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் இவர்களும் அவர்களை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அடியானுக்கு பொறாமை வரும் என்று சொன்னால் முனாஃபிக்காக காஃபிராக இருக்கக்கூடியவனுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்துவத்தையும் அவர்களின் பேரிலே சலவாத்துக்கள் சொல்லுகின்ற விடயத்திலும் அவர்களின் பேரிலே போல்மாலைகளை பாடுகின்ற விடயத்திலும் அவர்களை பற்றி ஞாபகம் கூறக்கூடிய மஜ்லிஸ்களை பற்றியும் கோபமும் பொறாமையும் ஏற்படும். மாறாக ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு அடியானுக்கு ஒரு காலமும் என்ன செய்யாது என்று சொன்னால் கோபம் ஏற்படாது. அவன் மன ஆறுதலோடு ராகத்தோடு ஒழுங்கான உள்ளத்தோடு வந்திருந்து அந்த மஜ்லிஸிலே அமர்ந்து அவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாத்துக்காக வேண்டி மன்றாடுவானே ஒழிய அதை தடுப்பதற்கு அவன் செல்ல மாட்டான். ஆகையினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பெயரிலே பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வதை நிப்பாட்டக்கூடியவர்களும் அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக தொட்டது பிடித்ததற்கெல்லாம் அவர்கள் மார்க்கத்தை என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் பிரட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதை பற்றி நாங்கள் சொல்லுவோமையாக இருந்தால் இன்றைக்கு முழுவதும் சொல்ல நினைத்தாலும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கருவறை முதல் அவர்கள் கபுரறைக்கு கொண்டு வைக்கின்ற வரைக்கும் அவர்கள் பிரச்சனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். பேரன்புக்குரியவர்களே, முன்னைய காலத்தை போன்ற காலங்கள் இன்றைய காலகட்டங்கள் பிரச்சனைகளும் ஃபித்னாக்களும் அதாவது தலைவிரித்தாடக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே நல்ல அமல்களை செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ் அருள் வாக்காக இருக்குமையாக இருந்தால் அதை எடுத்து நடப்பதுதான் உண்மையான முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாற்றமாக அதை விட்டு விலகி தூரச் செல்வது ஒரு அடியானுடைய அதாவது ஒரு முஸ்லிமான ஒரு அடியானுடைய மார்க்கமாக இல்லை. ஆகையினாலே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதையெல்லாம் நாங்கள் இந்த பயான் நிகழ்ச்சியிலே கேட்டோமோ அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கைகளில் அமல்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் முரந்தும் முரணாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ஊரா முஸ்லிம் சமுதாயத்தினர் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று அந்த நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள் வாலிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலை ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.